This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன். The title of the Bible study is Renewing Your Mind, Part 2. இந்த நாளின் பாடத்தின் தலைப்பு உங்களுடைய மனதை புதிதாக்குங்கள் என்ற தலைப்பின் இரண்டாம் பகுதியை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். After you are born again and receive Jesus as your Savior, you need to renew your mind to God's Word. அன்புக்குரியவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு உங்களுடைய சிந்தையை நீங்கள் புதிதாக்கப்படுவதும் மிக மிக அவசியமாயிருக்கிறது. In 2 Corinthians 5 verse 17, it says, when you're in Christ, you are a new creation in your spirit. அன்புக்குரியவர்களே, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளானால் நீங்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள் என்று வாசிக்க முடியும். God is just not helping you a little bit. He has made your spirit totally brand new in Christ. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு உதவி செய்வதல்ல, உங்கள் இருதயத்தை முற்றும் அவர் புதிதாக்குகிறார். Old things in your spirit have totally passed away and all is brand new in your spirit. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பழைய வாழ்க்கையில் காணப்படுகிற, உங்கள் ஆவியில் காணப்படுகிற எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிறார். அவர் உங்களுடைய பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போக பண்ணுகிறார். எல்லாவற்றையும் அவர் புதிதாக்குகிறார். Now you have the Holy Spirit dwelling on the inside of you and he never leaves you. இப்பொழுதோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் அசைவாடுகிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை. In Romans chapter 12 and verse 2, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், be not conformed to this world, but be transformed by the renewing of your mind. அங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுதலினால் என்று சொல்லப்படுகிறது. The word conformed means don't be conformed to the world by pressure. Satan is a pressure person. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்று சொன்னால் உலகத்தின் அழுத்தங்களுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. பிசாசானவன் அவன் நமக்கு அழுத்தங்களை கொடுக்கிறவனாய் இருக்கிறான். Yes, it is important to dress in a Christian way and look like a Christian. உண்மைதான், கிறிஸ்தவர்கள் உடை உடுத்துகிற வண்ணமாய் நீங்கள் உடை உடுத்தி கிறிஸ்துவை போல் இருத்தல் மிக அவசியம்தான். But this scripture is not referring to the outward appearance. ஆனால் இந்த வசனம் வெளி தோற்றத்தை பிரதிபலிக்கிற ஒரு வசனம் அல்ல. The way you do not conform to the world is in the way you think in your mind. இந்த உலகத்தின் நீங்க உங்கள் சிந்தை உலகத்தின் ஒத்த வேஷம் அல்ல. Now that you have been born again, you have the Holy Spirit living in you all the time. பரிசுத்த ஆவியானவருக்குள் நீங்க பிறந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கிறார். You have the life of God, the Zoe life of God is in your spirit. யோவே சோவே தேவனாகிய தேவனுடைய அன்பு உங்களுக்குள் இருக்கிறது. In 1 Thessalonians 5 verse 23, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், you are a spirit being, you have a soul and you live in a human body. அன்புக்குரியவர்களே, அங்க வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. Your soul is made up of your mind, your will and your emotions. உங்கள் உங்களோட ஆத்துமாவானது உங்களோட மனது அல்லது உங்கள் சிந்தை உங்கள் உணர்வுகளின் அடிப்படையில் காணப்படுகிறது. You are the one in charge of your soul. You are in charge of your mind. நீங்கள் தான் உங்களுடைய ஆத்துமாவுக்கு பொறுப்பு. நீங்கள் தான் உங்களுடைய எண்ணங்களுக்கு பொறுப்பு.
With your own will and choice, you choose what you will think with your mind. நீங்க நீங்க எடுக்கிற முடிவினாலே நீங்கள் என்னத்தை யோசிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் முடிவு செய்யலாம். In 2 Corinthians chapter 10 verses 4 and 5, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நீங்கள் வாசித்தால், you and I are the one that has to cast down imaginations that come from the devil. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தான் உங்கள் மாம்சத்திற்கு எதிரான அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலன் உள்ளதாய் இருக்கிறது. We have to bring every thought into captivity so it agrees with the word of God. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எழும்புகிற எல்லா சிந்தைகளையும் சிறைப்படுத்துவது நம்முடைய அதிகாரமாக இருக்கிறது. Sometimes evil spirits are involved and they need to be cast out. சில சமயங்களிலே அசுத்த ஆவிகள் பொறுப்பேற்கும், அவைகளை நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். But you cannot cast out wrong thinking. ஆனால் தவறான எண்ணங்களை நீங்கள் வெளியே துரத்த முடியாது. Each one of us has to change our thinking so it agrees with the word of God. இங்க கவனிங்க, நீங்களும் நானும் நம்முடைய சிந்தைகளை மாற்ற வேண்டும். நம்முடைய சிந்தைகளை தேவ வார்த்தைக்கு ஏற்றதாய் மாற்ற வேண்டும். In Ephesians chapter 6 and verse 17, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், he tells us to put on the whole armor of God. அங்க வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சர்வாயுத வர்க்கங்களை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம். It is us that has to stand against the wiles and strategies of the devil. நாம் தான் பிசாசுடைய தந்திரங்களுக்கும் யோசனைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்க வேண்டியவர்கள். It says, put on the helmet of salvation, which is thinking the way God thinks. இங்க வசனம் சொல்லு, ரட்சண்யம் எனும் தலைசிராவை தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சிந்திக்கிற வண்ணமாய் நாம் சிந்திக்க வேண்டும். In the book of Romans chapter 8 and verse 6, ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், to be carnally minded is death, but to be spiritually minded is life and peace. வசனம் அழகாய், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். To be carnally minded is to be controlled by the five senses. மாம்ச சிந்தை உள்ளவர்கள் நம்முடைய 5 விதமான உணர்வுகளின் அடிப்படையில் வாழுகிறவர்கள். What you see, hear, taste, smell, and feel. நம்மளோட பார்வை, நுகர்தல், தொடுதல், நம்மளோட கேட்கல், இவகையான 5 உணர்வுகளின் அடிப்படையில் மாம்ச சிந்தை செயல்படும். These things are important in our natural life, but they are not supposed to control a Christian. இதெல்லாம் மாம்சத்திற்கு உட்பட்டவைகள், ஆனால் இது கிறிஸ்துவர்களை ஆளுகை செய்ய முடியாது. Faith in the word of God calls things that do not exist as if they already exist. விசுவாசம் என்று சொன்னால் இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைப்பதே விசுவாசம். In Mark 11:23, he tells us to talk to the mountain and command it to be removed. மார்க்கு 11:23ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், மலைகளை பார்த்து பேசு, அவைகளை தள்ளுண்டு போகும்படி கட்டளையிடு என்று வாசிக்க முடியும். Yes, we see the mountain and we hear the negative reports, but we have authority in the name of Jesus. அன்புக்குரியவர்களே, உண்மைதான், மலைகளை பார்க்கிறோம், தவறான எதிர்மறையான ரிப்போர்ட்டுகள் பார்க்கிறோம், ஆனால் இயேசுவின் நாமத்திலே அவைகளை தள்ளுண்டு போக பண்ண நம்மாலே இயலும். We use our 5 senses, but we also put the word of God first above them. அன்புக்குரியவர்களே, 5 புலன்களையும் பயன்படுத்துகிறோம், ஆனால் அந்த 5 புலன்களுக்கும் மேலாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். We have to be transformed by the renewing of our mind. நம்ம வாழ்க்கை மறுரூபம் ஆவதினால்
மனோரூபம் ஆகுவதனால் மறுரூபம் ஆக்கப்பட வேண்டும். In James chapter 1 and verse 8, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, a double-minded person is unstable in all their ways. வசனம் அழகாய் சொல்லுகிறது, இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருப்பான். At one time, you're looking at the Word of God, then you're looking at the circumstances, going back and forth, double-minded. ஒரு சமயம் வேத வசனத்துக்கு முக்கியம், ஒரு சமயம் மாம்சத்திற்கு முக்கியம். இரு மனமுள்ளவன். When it comes to the Word of God, we have to put the Word of God first above everything. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் தேவனுடைய வார்த்தையை எல்லாவற்றுக்கும் மேலாம முதல் இடத்தில் வைத்தல் அவசியம். In James the book of James chapter 4 and verse 8. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, draw nigh to God and he will draw nigh to you. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். God is always ready to help us, but we have to draw nigh to him first. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எப்பொழுது நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் முதல் நீங்கள் தேவனிடத்தில் சேருகிறவர்களாய் இருக்க வேண்டும். In the book of Proverbs chapter 23 and verse 7, நீதிமொழிகள் 23:7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், as a man thinketh in his heart, so is he. இங்க வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் அவன் எதை யோசிக்கிறானோ அதன்படி அவன் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். What you think in your mind is the way you will become. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். It is up to us to control our thinking. It is not up to God. சிந்திப்பது நம்மளுடைய பொறுப்பு, தேவன் அதை மாற்ற இயலாது. God does not and will not control what we think. ஆண்டவர் ஒரு காலமும் ஒருபொழுதும் நீங்கள் யோசிக்கிறதை அவர் ஆளுகை செய்வதில்லை. It was a wonderful revelation to me many years ago when I understood that I could choose what I wanted to think. இந்த ஒரு பெரிய பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மாபெரும் வெளிப்பாட்டை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். சிந்திப்பதற்கான காரியத்தை நான் தெரிந்தெடுத்துக் கொள்கிறேன் என்ற ஒரு வெளிப்பாட்டை தேவன் கொடுத்தார். The devil can bring thoughts to your mind, but you can choose whether you will think that thought or not. பிசாசானவன் அவன் பொல்லாங்கான சிந்தைகளை கொண்டு வருவான். அதை யோசிக்கலாமா வேண்டாமா என்று தீர்மானிக்கிறது நீங்களே. In the book of Ephesians chapter 4 and verse 23, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், be renewed in the spirit of your mind. அங்க வசனம் அங்க அழகாய் சொல்லுகிறது, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவளாகி. It means to have a fresh mental attitude about things. நீங்க பல காரியங்களை குறித்து நீங்க யோசிக்கலாம். In the book of Romans chapter 7 and verse 25, ரோமர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், the apostle Paul said, I serve God with my mind. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அவர் சொல்லுகிறாங்க, தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். The mind is where the battleground is. நம்முடைய சிந்தை தான் யுத்த ஸ்தலம். The mind is where the enemy attacks to get you thinking wrong things so he can get you to do his will. அங்க பிசாசானவன் பொல்லாங்கான எண்ணங்களை நம்ம யோசிக்க வைத்து அதன் மூலமாக அவன் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் எத்தனம் பண்ணுகிறான். When the enemy attacks you, he will attack you in your thinking. பிசாசானவன் அவன் யுத்தத்திற்கு உங்கள் இடத்தில் வருவதும் பொழுது உங்கள் சிந்தைகளிலே அவன் தன்னுடைய யுத்தத்தை செயல்படுத்துகிறான்.
but you can be transformed by renewing your thinking. ஆனால் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மறுரூபமாக்க முடியும். The mind is the battleground. That is what you must control what you think. உங்க சிந்தை தான் யுத்த களம். நீங்க எதை சிந்திக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். In the book of Philippians chapter 4 and verse 11, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், it says, I have learned in whatever state I am to be content. அங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது, என் குறைச்சலில் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மரணபரியமாய் காற்றுக்கொள்கிறேன். God did not do it for him, but he said, I have learned with my mind to be content in every situation. கர்த்தர் நம்முடைய சிந்தைகளிலே ஆளுகை செய்வதல்ல, இவர் அங்க சொல்கிறாங்க, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று வாசிக்கிறார். The Amplified Bible says, I have learned how to be content so that I am not disturbed in tests and trials. இங்கே விளக்க உரை வேதாகமத்திலே இந்த வசனம் இப்படி எழுதப்படுகிறது, நான் என் குறைச்சலிலே மனரம்யமாய் அதை ஏற்றுக்கொள்ளும்படியே நான் கற்றுக்கொண்டேன், இதனாலே எனக்கு வருகிற பிரச்சனைகளிலே நான் அது என்னை அசைப்பதில்லை என்று வாசிக்க முடியும். When Paul and Silas were in jail at midnight and their backs were bleeding, பவுலும் சீலாவும் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தபொழுது அவர்களுடைய முதுகள் பிற்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட, they were singing and praising God at midnight in a great test and trial. அன்புக்குரியவர்களே, அவர்கள் கஷ்டப்பாடுகளின் மத்தியிலே தேவனை புகழ்ந்து பாடினார்கள். Their circumstances were very bad, but they were choosing to think about God and victory in Jesus. அவர்கள் சூழ்நிலைகள் மிக மோசமாய் இருந்தது, ஆனாலும் அவர்கள் தேவன் தமக்கு கொடுக்க போகிற வெற்றிக்காக அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். In the book of Philippians chapter 4 and verse 8, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள், he tells us things that we are to choose to think about. இங்கே நாம் எதை தீர்மானிக்க சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்தெடுக்க வேண்டிய காரியங்களை இங்க வசனம் போதிக்கிறது. It says, think about things that are true and honest and just. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ. Think about things that are pure, lovely, and of a good report. உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிரியைகள் எவைகளோ. In the book of Isaiah chapter 26 and verse 3, ஏசாயா தீர்க்கதரிசி 23ஆம் வசனம், he said, I will keep you in perfect peace when you keep your minds upon the Lord. இங்க வசனம் அழகாய் சொல்லும், நீ தேவன் மேலும் சிந்தை உள்ளவனாய் இருப்பாயானால் நித்திய பூரண சமாதானத்தினால் கர்த்தர் உன்னை நிரப்புவார் என்று வாசிக்க முடியும். In the book of Proverbs chapter 4 and verse 20, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், he said, my son, give attention to my word. அங்கே என் மகனே, என் போதனையை கவனி. Keep it in the midst of thine heart. Incline thine ears to my sayings. அவைகள் உன்னை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகள் உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். We have to choose with our mind to think on the good things of God. நல்ல காரியங்களை சிந்திக்கிறதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். He says, let them not depart from before thine eyes. இவைகள் உங்கள் இருதய விட்டு மாறாதிருப்பதாக. They are life to those that find them and medicine to all their flesh. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உட்கொள்ளுகிறவர்களுக்கு ஆரோக்கியமாம் என்று வாசிக்கிறோம். We keep our minds on the word of God
because that's what we choose to do with our decision. நாம் தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்முடைய சிந்தையை வைக்கிறோம். இது நம்முடைய தீர்மானத்தின் அடிப்படையில் நடக்கின்ற ஒரு காரியம். It tells us in verse 23, keep thy heart with all diligence. ஆனா 23ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். It says, for out of it flows the issues of life. அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று வாசிக்கிறோம். You have the Holy Spirit on the inside of you all the time. அன்புக்குரியவர்களே, எப்பொழுதும் உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். But in order for the Holy Spirit to flow out of you, he has to flow through your mind, through your soul. பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் உங்கள் சிந்தையின் மூலமாக, உங்கள் ஜீவனின் மூலமாக தான் அவரால் செயல்பட முடியும். You have the greater one, the Holy Spirit, on the inside of you. பெரியவர், உங்களிலும் பெரியவர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். But you will not enjoy the benefits of the Holy Spirit if you do not think according to the Word of God. பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதங்கள், பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் எப்பொழுது வந்து உங்கள் மேல் தங்கும் என்று சொன்னால், உங்கள் சிந்தையை எல்லா காவலோடு கூட நீங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது அந்த நன்மைகள் வந்து சேரும். If the devil can get you thinking doubt and fear, he can hinder the Holy Spirit working in your life. நீங்கள் சந்தேகத்தோடு கூட பயத்தோடு கூட நீங்கள் யோசிப்பீர்களானால், சிந்திப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் தடை செய்கிறீர்கள். In 3 John chapter 1 and verse 2, 3 யோவான் 3ஆம் வசனம், it says, you will prosper and be in health as your soul prospers. அங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்வதை போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. When you choose to think on the Word of God, then God will open doors that you did not know exist. இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய காரியங்களை சிந்திப்பீர்களானால் அவர் உங்களை எல்லா காரியங்களிலும் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். When you begin to meditate on the Word of God, it tells you that you are blessed of God. நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிப்பீர்களானால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். But you look with your natural eyes sometimes and you think, I'm not blessed. நீங்க சில காரியங்களை பார்த்து நீங்க யோசிப்பீங்க, நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். But as you put the Word of God into your mind and into your mouth, God will open doors for blessing for you. அன்புக்குரியவர்களே, சிந்தையை பாதுகாத்து கொண்டால் தேவன் வழிகளையும் வாசல்களையும் அவர் திறப்பார். In 2 Timothy chapter 1 and verse 7, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், God has not given us a spirit of fear. ஆண்டவர் பயமுள்ள ஆவியை நமக்கு தராமல், but given us power, love, and a sound mind. ஆண்டவர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை, நமக்கு அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் என்று வாசிக்க முடியும். God gives you a well-balanced and controlled mind. ஆண்டவர் நல்ல திடகாத்திரமான ஆளுகை செய்கிற சிந்தையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். In Matthew chapter 22 and verse 37, மத்தேயு 22:37ஆம் வசனம், it says, we are to love God with all of our mind. அந்த வசனம் சொல்லுகிறது, நம்மள முழு பலத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. In the book of Psalms chapter 1 and verse 2, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், it says, but his delight is in the law of God, and he meditates in it day and night. அங்க வசனம் அழகாய் வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். When you meditate the Word of God, God will cause you to be strong on the inside.
நீங்க கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க உங்களுக்குள் தேவன் உங்களை பலமுள்ளவனாக தேவன் மாற்றுவார். God called Joshua to lead the children of Israel to possess the promised land. யோசுவாவை தேவன் வாக்குத்தத்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைத்தார். In Joshua chapter 1 and verse 8, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், this is the this is the way God told Joshua to do in order to possess the promises of God. நீ இப்படிதான் வாக்குத்தத்த பூமியை உன்னால் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி இங்கே ஆண்டவரனுக்கு சொன்ன ஒரு புத்திமதியை நீங்கள் வாசிக்க முடியும். He says the word of God will not depart out of your mouth. உன் வாயை விட்டு வேத புஸ்தகம் நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. Before you can talk about the word of God, you have to think the word of God first. இன்று எழுதியிருக்கிறபடி எல்லாம் அல்லது நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை பற்றி யோசிக்கிறவளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். He says to meditate the word day and night. Think about the word of God. தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் தியானி, அதை யோசித்துக் கொண்டே இருங்க. It says when you do that, you will make your way prosperous and have good success. இதை செய்தால் உன் வாழ்க்கையை நீ ஆசீர்வாதமாக மாற்றுவாய். In the book of Romans chapter 10 and verse 8, ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், it says the word of God is near to you, even in your mouth and in your heart. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாகவும் உன் வாயிலும் உன் இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்கிறது. It is under your control to choose what you will think about. நீங்கள் எதை சிந்திக்கிறீர்கள் என்பதை தெரிந்தெடுப்பது உங்கள் கரத்தில் இருக்கிறது. When someone does you wrong, the enemy wants you to think negative things and unforgiveness about them. யாரோ ஒருவர் தவறாக நடந்து கொண்டது நிமித்தமாக, சத்ரு தவறாக நடந்து கொண்ட நிமித்தமாக நீங்கள் தவறான எண்ணங்களை கொண்டு நீங்கள் மன்னியாமையினால் நீங்கள் செயல்படும் பொழுது, even Jesus on the cross said, Father, forgive them. They know not what they do. இயேசுவே சிலுவையில் சொன்னாங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க, இவர்கள் செய்வது என்னது என்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்றார். When things do not go the way we want them to go, we are to walk in forgiveness towards other people. அன்புக்குரியவர்களே, நீங்க நினைத்தபடி காரியங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் துக்கப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை மன்னியுங்க. If we do not forgive other people, then God will not be able to forgive us of our mistakes. அன்புக்குரியவர்களே, நீங்க மற்றவருடைய குற்றங்களை நீங்க மன்னிக்காவிட்டால் உங்கள் குற்றங்களை கர்த்தர் மன்னிக்க மாட்டார். If you have unforgiveness against others, it will hinder your faith from working. அன்புக்குரியவர்களே, மற்றவர்களை மன்னியாமை உங்களுக்குள் இருக்குமானால் உங்களுடைய ஆசீர்வாதங்களை அது தடை செய்யும். Your faith in God can bring great victories into your life. அன்புக்குரியவர்களே, தேவன் மேல் இருக்கிற உங்கள் விசுவாசம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும். But the devil wants you to hold unforgiveness so that your faith will not work to bring you victory. அன்புக்குரியவர்களே, உங்கள் விசுவாசம் தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வர முடியும். But forgive other people, let it go, and trust God to meet your needs. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவளை குற்றங்களை மன்னிங்க, அதை விட்டு விடுங்க, கர்த்தரிடத்துல நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். I want you to pray this prayer out loud with your voice to receive Jesus as your Savior. அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற ஜெபத்தை சத்தமாக நீங்கள் சொல்லுங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தின்படியே உங்களுக்கு நன்மை செய்வாராக. I believe Jesus Christ is the Son of God. இயேசப்பா, நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross and rose from the dead for my sin. இயேசப்பா, நீர் எனக்காகவே
என் பாவங்களுக்காகவே சிலுவையில் மரித்து 3ஆம் நாளிலே எனக்காகவே உயிரோடு எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Savior. இயேசப்பா, இந்த நாளிலே உம்மை என்னோட சொந்த இரட்சகராக தேவனுமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். If you prayed that prayer from your heart, you are born again in your spirit inside of you. அன்புக்குரியவர்களே, உண்மையாக இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுப்பீர்களானால் உங்களுக்கு உள்ளிலே நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். Find a good Bible believing church and grow in the things of God day by day. I love you and God loves you. Amen. அன்புக்குரியவர்களே, நல்ல வேதத்தை போதிக்கிற நல்ல சபைக்கு போங்க, வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க, படிப்படியாய் வேதத்தில வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆமென்.